ஜீரோதா ஆப்பில் இன்ட்ரா ட்ரைவில் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட் டைம் நான் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜீரோதா ஆப் ஓப்பன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்கோடைய லிஸ்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் எந்த ஸ்டாக்கை வாங்கினீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பைங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டாக ரெகுலருங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டி எத்தனையோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் 1 அப்படிங்கிற டைப் பண்ணிடுறேன். ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல இன்ட்ராடே எம்ஐசி அப்படின்றதுல அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. டைப்பில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மேலே என்எஸ்சியில் 1289.65 இருக்குல்ல, மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அது வந்து பை ஆகிக்கும். லிமிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 1287 ரூபாய்க்கு உங்களுக்கு பை ஆனிச்சுன்னா அதை நீங்கள் டைப் பண்ணிட்டு ஸ்விப் டு பை அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்தால் தான் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் ஆர்டர்ஸில் போய்ட்டுனா எக்ஸிக்யூட்டில் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகலாம் ஓப்பன் வந்து இருந்திருக்கும். அடுத்து பொசிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின ஸ்டாக் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு குவான்டிட்டி வாங்கியிருக்கோம்ல, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸில் போய்ட்டுருக்கு. ப்ராஃபிட் வரும்போது வந்து அன்றைக்கி 3/4 வந்து நீங்கள் செல் பண்ணுற மாதிரி இருக்கும். செல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.